Hi students, welcome to our channel CBSE 10th Maths Exam Plus Solution. Exercise 5.3ல 5th question பார்த்துட்டு இருக்கோம். Question என்ன அப்படின்னா, determine the AP whose 5th term is 19. ஒரு APயோட 5th term வந்து 19 கொடுத்துருக்காங்க. And the difference of the 8th term from 13th term. 13th termலேருந்து 8th termோட difference கண்டுபிடிச்சோன்னா அதோட வேல்யூ வந்து 20. இதுதான் நமக்கு கொடுத்துருக்க given statement. இதை வச்சு நம்ம என்ன பண்ணணுமா, determine the AP. APயை ஃபைண்ட் பண்ணணும். இந்த டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து APயை கண்டுபிடிக்கணும். APயோட ஜென்ரல் டேர்மோட ஃபார்முலா என்னது? A, A plus D, A plus 2D, A, A plus D, A plus 2D, A plus 3D, etc. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதான் ஒரு APயோட ஜென்ரல் ஃபார்ம். சரியா? இப்போ நமக்கு வந்து 5th டேர்ம் அவங்க கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி AN, nth டேர்ம் ஆஃப் AP, ANக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. AN is equal to A plus N minus 1 into D. சரியா? இப்போ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 5th டேர்ம், என்னோட 5th டேர்மோட வேல்யூ வந்து 19. ஓகேவா? therefore given statement என்ன அப்படின்னா A5 is equal to 19. அப்போ இதை ஃபார்முலா அப்படி எப்படி எழுதலாம் அப்படின்னா A plus N minus 1 into D, A plus N யார்? இந்த 5 தான் என்னோட வேல்யூ. சரியா? therefore N minus 1னா 5 minus 1. இந்த இடத்துல நான் என்ன போடணும்? 5 minus 1 into D is equal to 19. A plus 5 minus 1னா 4D is equal to 19. இது ஒரு ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன டேட்டா கொடுத்துருந்தாங்க? 13th டேர்ம்லேருந்து 8th டேர்மை டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோன்னா அது வந்து 20 இருக்குமா அதோட வேல்யூ. அப்போ therefore A13 minus A8 is equal to 20. இதுதான் அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸு. அப்போ A13 எப்படி எழுதலாம்? A plus N minus 1. N minus 1னா 13 minus 1 into D minus of A8. A8னா A plus 8 minus 1 into D is equal to 20. சரியா? இப்போ A plus 13 minus 1 என்னாகும்? 12D ஆகிடும். மைனஸ் இங்கே A plus 8 minus 1 வந்து 7D is equal to 20. therefore A plus 12D, இந்த மைனஸை உள்ளே கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணோன்னா இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ், therefore மைனஸ் ஆகிடும். மைனஸ் A இங்கேயும் ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான். மைனஸ் 7D is equal to 20. இப்போ எனக்கு இந்த ஏயும் இந்த ஏயும் ப்ளஸ்லேயும் மைனஸ்லேயும் இருக்கிறதுனால கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 12D minus 7D. 12D minus 7Dனா 5D is equal to 20. therefore D is equal to 20/5. கேன்சல் பண்ணிட்டோன்னா 4 கிடைக்கும். இப்போ நமக்கு Dயோட வேல்யூ கிடைச்சிருச்சு. Dனா யார்? நம்மளோட காமன் டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த Dயோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து என்ன கிடைக்கும்? ஏயோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிரும். therefore ஈக்குவேஷன் 1 என்னது? A plus 4D is equal to 19. A plus 4 into D யார்? 4 is equal to 19. A plus 4 4s are 16 is equal to 19. A is equal to 19. இந்த 16 இந்த சைடு வரும்போது மைனஸில் வந்துடும். இங்கே ப்ளஸில் இருந்ததுன்னா ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு வரும்போது மைனஸில் மாறிடும். therefore மைனஸ் 6. therefore A is equal to இங்கே 16. சரியா? therefore 19 minus 16 is equal to 3. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஏயோட வேல்யூவும் நமக்கு தெரியும், அப்புறம் டியோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். சரியா? இப்போ ஏயும் டியும் எனக்கு தெரியும். இப்போ வந்து நான் ஏபியோட ஜென்ரல் டேர்ம் யூஸ் பண்ணி நம்ம ஏபியை தானே கண்டுபிடிக்கணும். அப்போ A plus D, A plus 2D, A plus 3D, etc. ஏதாவது ஒரு 3 டேர்ம் வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். A என்னது? 3. A plus Dனா 3 plus Dயோட வேல்யூ வந்து 4. therefore 3 plus 4. நெக்ஸ்ட்டு 3 plus 2 into 4. 2D தானே, அதனால் 2 into 4, 3 plus 3 into 4, etc. 3, 3 plus 4, 7. 3 plus 2 into 4, 2 4s are 8. therefore இங்கே 11 ஆகிடும். சரியா? இந்த இடத்துல என்ன வரும்? 11, இங்கே 3 4s are 12. 12 plus 3 15, etc. இதான் நம்மளோட ஏபியோட வேல்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த சம் கண்டினியூவாக பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரிஞ்சிருந்த உங்களோட கமெண்ட்டில்
உங்களோட டவுட்ஸை கேட்கலாம். தேங்க்யூ.